இன்று ஏரோது பேசினாள். கிறிஸ்துமஸ். ஆதித்தாயின் தடுமாற்றத்தை யூதத்தாய் சரி செய்ததே கிறிஸ்துமஸ். ஆதியின் பாவத்தை நீதியின் பாதம் சரி செய்ய வந்த தினமே கிறிஸ்துமஸ். சிலுவையின் மேடையில் சாத்தானின் தோல்வியை அறிவிக்க குடிசையின் ஓரத்தில் முன்னுரை எழுதப்பட்ட தினமே கிறிஸ்துமஸ். கல்வாரியின் ஆணிகளை நோக்கிய பயணத்தை தொழுவத்தின் சாணிகளில் தொடங்கிய தினமே கிறிஸ்துமஸ். முல்லை முள்ளால் எடுப்பது உலகின் பழக்கம், முல்லை பூவால் எடுப்பதே கிறிஸ்துமஸின் துவக்கம். வரலாற்றிலேயே வலிமையானது, பூவை விட மென்மையான பாலகனின் பாதம் என பறைசாற்றிய தினமே கிறிஸ்துமஸ். தனக்கு மிஞ்சித்தான் தானம் என்பது உலக வழக்கு, தானே உலகிற்கு தானம் என்பதுதான் கிறிஸ்துமஸின் கணக்கு. முன்னணை எனும் உலகின் இடுக்கமான படுக்கை விண்ணகத்தின் உடுக்கையான தினமே கிறிஸ்துமஸ். மீட்பின் பாதையை தூர்வார தூரத்தில் இருந்து தூய வெளிச்சம் வந்த தினம் கிறிஸ்துமஸ். தேவைப்படுவோர் தேடி வருவதே உலக வழக்கம், தேவைப்படுவோரை தேடி வருவதே கிறிஸ்துமஸ் முழக்கம். அந்த கிறிஸ்துமஸ் பயணத்தில் எரிச்சலின் வாள் சுமந்து வந்து நின்றான் ஏரோது. ஏரோது அதிகாரத்தின் ஆணவம், ஆணவத்தின் அதிகாரம். அவன் துலாக்கோலை தூக்கி எறிந்தவன், செங்கோலை தூக்கி சுமந்தவன். சிம்மாசனம் அவனது போதை, சிரச்சேதமே அவனது பாதை. அவன் வாரிசுகளை கொண்டு அரசியல் செய்யவில்லை, வாரிசுகளை கொன்று அரசியல் செய்தான். அவன் சொந்த மனைவி பிள்ளைகளை கூட பதவிக்காய் படுகொலை செய்தவன் என்கிறது வரலாறு. அவன் கிபி 40 யூதர்களின் ராஜா எனும் பட்டத்தை பிடுங்கி தன் தலையில் சூடிக்கொண்டான். அதனால்தான் யூதர்களின் ராஜா எங்கே எனும் கேள்வி அவனை அதிர வைத்தது. கடவுள் பிறந்திருக்கிறார் என்றிருந்தால் கூட கவலைப்பட்டிருக்க மாட்டான், அரசன் என்றதால் அரண்டு விட்டான். ஏரோது மாமன்னன் பயந்தது யூத குழந்தையால் அல்ல, யூதரின் ராஜா எனும் அடைமொழியினால். இன்றும் பலருக்கு கடவுளை விட அடைமொழிகள் தான் அச்சத்தை கொடுக்கின்றன. ஞானியர் விண்மீனை சொல்லி விவரம் கேட்டனர். ஏரோது வாள்களை அனுப்பி விசாரிக்க சொன்னான். இயேசுவுக்கான முதல் இரத்த சாட்சி ஸ்தேவான் அல்ல, பெத்லெகேம் பாலகர்களே. ஞானியர் இயேசுவை பணிந்திட தேடினர், இடையர்கள் இயேசுவை புகழ்ந்திட தேடினர். ஏரோது இயேசுவை அழித்திட தேடினான். இயேசுவை தேடுவது முக்கியமல்ல, எதற்காக தேடுகிறோம் என்பதே முக்கியம். ஏரோதுகள் சர்வாதிகாரத்தின் குறியீடு, ஜனநாயகத்தின் முறைகேடு. அன்றும் இன்றும் அவர்களுடைய இடங்கள் மாறுகின்றன, ஆனால் இயல்புகள் மாறுவதில்லை. அவர்கள் இருக்கை வெறியிலேயே இருமாந்து கிடக்கிறார்கள். ஒரே நாடு, ஒரே அரசன் என்றே கலியுக ஏரோதுகளும் கர்ஜிக்கிறார்கள். இப்போதெல்லாம் ஞானிகள் தேடி வந்தால் ஏரோதுகள் அரட்டிக் கொள்வதில்லை. கொண்டு வந்த பரிசுக்கு 30 விழுக்காடு ஜிஎஸ்டி போடுவார்கள். தேடி வாருங்கள் என்று அனுப்பிவிட்டு ஈடி அனுப்புவார்கள் பின்னாலேயே. 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் எல்லாம் இனிமேல் செல்லாது என ஒற்றை அறிக்கையில் பிண மதிப்பிழப்பும் செய்வார்கள். அவர்களுக்கு ஈவிஎம் இருக்கும் வரை இருக்கை பயமில்லை, ஆணையம் இருக்கும் வரை ஆணவம் அடிவதில்லை. இயேசு ஏரோதின் கிரீடத்தை பறிக்க வந்தவர் அல்ல, ஏரோதின் இதயத்தை பறிக்க வந்தவர். ஏரோது பாலனை அழைத்து அரண்மனையில் வைத்திருந்திருக்க வேண்டும், அவனோ பாலனை அழித்து அரண்மனையை வைத்திருக்க வேண்டும் என ஆசைப்பட்டான். இயேசுவை வெட்டி கொள்வதில் அல்ல, கட்டிக்கொள்வதில் ஏரோது ஆர்வம் காட்டியிருக்க வேண்டும். ஏனெனில் அவர் ஏரோதை தீர்க்க வந்தவர் அல்ல, ஏரோதையும் மீட்க வந்தவர். ஞானிகள் இயேசுவிடம் செல்வதற்காய் ஏரோதிடம் பேசினார்கள், ஏரோது இயேசுவை கொல்வதற்காய் ஞானிகளிடம் பேசினான். பூக்களை கொல்ல புல்டோசர்களை அனுப்பினான். ஏரோதுகள் நாடக கலைஞர்கள், தப்பை மறைக்க குப்பை அள்ளுபவர்கள். ஏரோதுகளுக்கு மக்களின் பயமே மாபெரும் முதலீடு, பாலகர் படுகொலை அதில் ஒரு தலையீடு. ஏரோதுகளின் வன்மத்தை வரலாறு சொல்லும், புன்னகையை கேமராக்கள் மட்டுமே சொல்லும். ஏரோதுகளுக்கு கோயில்கள் மீது தனி பிரியம். அவை ஆன்மீகத்தின் அழைப்பல்ல, அதிகாரத்தின் பிழைப்பு. ஏரோதுகள் கடவுளை வைத்து திட்டங்களை எடுப்பவர்கள், கடவுளின் திட்டங்களை எடுப்பவர்கள் அல்ல.
பெத்லேஹேம் படுகொலை ஒருவேளை இன்று நிகழ்ந்திருந்தால் ஸ்மார்ட் போன்கள் இன்ஸ்டாவுக்காய் ரத்தத்தில் ரீல்ஸ் தயாராக்கும். படுகொலை நடந்த பெத்தலை வீதிகளை எக்ஸ்க்ளூசிவ் டிவிக்கள் கணக்கின்றி காசாக்கும். விவாத மேடைகள் ஆண் குழந்தை பெற்ற தாய்மார்களின் தவறுகளை ஆவேசமாய் கேள்வி கேட்கும். பெத்லேஹேமா செத்லேஹேமா என மீம்ஸ்கள் முதுகு சொறியும். கருக்குள்ளவாளே, உனக்கு கருணை இல்லையா? குருதி கொண்டா முகம் துடைப்பாய் என கவியரங்கங்கள் கவி பாடும். ஹேஷ்டேக்களை ட்ரெண்டிங் விடுவது மட்டுமே போராட்டம் என அறிவிக்கப்படும். நிவாரண நிதி என QR கோடுகள் எரியும் வீட்டில் கொல்லி விடுங்கும். இது வெளிநாட்டு சதி என்றும் கொல்லப்பட்ட பாலகர்கள் தீவிரவாத பாதகர்கள் என்றும் ஆளும் அரசு அறிவிக்கும். ஏரோது கழுவி வைத்த கடவுளின் அவதாரம் என முட்டுக்கள் முரசறிவிக்கும். என்ன செய்வது? டிஜிட்டல் வெளியில் கடவுள் வெறும் கடைச்சரக்கு. ஏரோதுகளுக்கே பெரும் மதிப்பு. ஏகாதிபத்திய ஏரோதுகளுக்கு கதை புனைவதொன்றும் கம்பசூத்திரம் அல்ல. ஞானிகள் மதமாற்றத்திற்காக வந்தவர்கள் என்று சொல்லி வலைத்தளங்களில் வெறி ஏற்றலாம். அவர்களின் பெருமூச்சுகளை கூட பெகாசஸ் மூலம் ஒட்டு கேட்கலாம். அவர்கள் புண்ணிய பூமியை புண்ணாக்க வந்த அந்நிய சக்திகள் என பாட்காஸ்ட்களில் பாடம் எடுக்கலாம். நம் புராணங்களை புரட்ட வந்த பாளையக்காரர்கள் என்று பறைசாற்றலாம். பிறகென்ன? சாணேற்றிய வாள்கள் தேவையில்லை, நாணேற்றிய விரல்கள் தேவையில்லை. ஊரில் உலவும் துருவேறிய மூளைகளே மிச்ச வேலைகளை செய்து முடிக்கும். அன்று செய்தியை கேட்ட ஏரோது வீதியில் விழுந்தான். நாம் பயத்தை போக்க இயேசுவை பார்ப்போம். ஏரோது இயேசுவை பார்க்கவே பயந்து போனான். ஏரோதின் பயத்துக்கு காரணம் உண்டு. யூத மரபின்படி அவன் அரச பதவிக்கு அருகதையற்றவன். அவன் யாக்கோபின் வழியிலோ தாவீதின் வழியிலோ வந்தவன் அல்ல. அவன் ஏசாயின் வம்சம். எனவேதான் அரச குழந்தை என்றதும் உண்மையான உரிமையாளனோ என பயந்தான். ஆட்சிக்கு அச்சுறுத்தல் என்றால் கொல்வதுதான் எல்லா காலத்திலும் ஏரோதுகளின் வழக்கம். அவன் ஆட்களை நேசிக்கும் அளவுக்கு ஆட்களை நேசிப்பதில்லை. ஏரோதின் பயம் நாட்டையும் திகிலடைய செய்தது. காரணம், புயல் மாளிகையில் மையம் கொள்ளும், ஊரில் அல்லவா கரையை கடக்கும். பல ஆண்டுகளுக்கு பின் தனது கிரீடம் கழன்று விடுமோ என கலங்கிய கொலைகாரன் ஏரோது சில ஆண்டுகள் கூட வாழவில்லை. இதுவே கடவுளின் கணக்கு. ஏழைகளின் எலும்புகளை எரித்து கார்ப்பரேட்களின் கார்களுக்கு கலர் பூசுபவர்களுக்கு கடவுள் கணக்கு வைத்திருக்கிறார். அதிகாரத்தையும் நீதியையும் பாடைக்கு அனுப்பிவிட்டு பல்லக்கில் அமர்ந்து பல்லளிப்பவர்களுக்கு கடவுள் கணக்கு வைத்திருக்கிறார். ஏரோதுகளின் பூட்ஸ் கால்களில் சிக்கி சிதைகின்ற மானுடத்தின் அலறலுக்கு கடவுள் கணக்கு வைத்திருக்கிறார். செருக்கின் பெருக்கினால் சர்வாதிகார சாட்டை சுழற்றி சிரிக்கும் அசுர அரசுகளின் ஆணவ சிரிப்புக்கு கடவுள் கணக்கு வைத்திருக்கிறார். காரணம், ஏரோதுகளின் ஆயுள் ரேகை களஞ்சியங்களில் அல்ல, கடவுளிடமே இருக்கிறது. முடிவாக, அலங்காரங்களுடன் சிரிக்கும் ஆலயங்களில் மட்டுமல்ல கிறிஸ்துமஸ், இரத்தம் வழியும் பெத்தலை வீதிகளுக்கும் அதுவே கிறிஸ்துமஸ். இயேசு பிறந்தது ஆவியால், காரணம் இந்த பாவியால் என்பதை உணர்வதே கிறிஸ்துமஸ். விடுதியில் விரட்டப்பட்ட இயேசுவை இதயத்தில் நிரப்புவதுதான் கிறிஸ்துமஸ். அன்று கொல்லையில் பிறந்த இயேசுவை நம் கொள்கையில் பிறக்க வைப்பதுதான் கிறிஸ்துமஸ். இயேசுவை வழிபடுவதல்ல கிறிஸ்துமஸ், இயேசுவாய் செயல்படுவதே கிறிஸ்துமஸ். இயேசு பிறப்பது மட்டுமல்ல கிறிஸ்துமஸ், நான் இயேசுவாய் பிறப்பது கூட கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸுக்கு கேக் கேட்கும் நண்பர்களுக்கு கேக்குடன் சேர்ந்து கிறிஸ்துவையும் கொடுக்கும் போது கிறிஸ்துமஸ் அர்த்தப்படும். ஏனெனில் கிறிஸ்துவுக்கு பரிசு கொடுப்பதல்ல கிறிஸ்துமஸ், கிறிஸ்துவையே பரிசாய் கொடுப்பதுதான் கிறிஸ்துமஸ். காரணம், நாம் இயேசுவின் அம்சம், ஏரோதின் வம்சம் அல்ல. நன்றி, வணக்கம்.